வணக்கம். ஆயுஷ் ஆர்வோ சிஸ்டம்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 6 ஹவுசஸ் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து சென்னை அசோக் நகரில் வந்து இருக்கிற லொக்கேஷனில் ஒரு 6 ஹவுசஸ் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோ கம்ப்ளைண்ட். அதாவது எல்லோ கம்ப்ளைண்ட்னா அயன் கண்டாமினேஷன் இருக்குது, டர்பிடிட்டி இருக்குது வாட்டரில். ஸோ வாட்டர் வந்து எடுக்கும்போதே வந்து ஸ்லைட்லி க்ளவுடி எல்லோவாக வந்து அப்பியர் ஆகுது கலரு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போர் வாட்டரை வந்து சம்பில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. இதுதான் போர் மோட்டர். 1 HP வந்து இங்கே சப்மர்சிபிள் பம்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 1 HP மோட்டர்லேருந்து போர்லேருந்து சக்ஷன் ஆகிற வாட்டரை வந்து கிரவுண்ட் லெவல்லையே வந்து உள்ளே இம்மர்ஸ் பண்ணி அந்த பைப்பிங் வந்து டைரெக்டாக வந்து சம்பில் விழுற மாதிரியும், சம்ப்லேருந்து ஒரு ஜெட் பம்ப் மூலமாக வந்து அவங்க சர்வீஸ் டேங்க்குக்கு வந்து மேலே 3rd ஃப்ளோரில் வந்து போகிற மாதிரியும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சம்ப்பு. வாட்டரோட சாம்பிளை வந்து பாருங்கள், வாட்டரோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். ஸோ இந்த சம்போட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000லேருந்து 10,000 லிட்டர்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சம்பு. இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இதுலேருந்து தான் வந்து வாட்டரை வந்து மேலே வந்து ஏற்றிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க எக்ஸிஸ்டண்ட்டாக வந்து ஒரு கிராவிட்டி ஃபில்ட்ரேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாதனால இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அப்ரோச் பண்ணாங்க, நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து வாட்டர் சாம்பிள். வாட்டர் வந்து பாருங்கள். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து இது ஸ்லைட்டாக தான் எல்லோவாக க்ளவுடியாக இருக்குது. இது இன்னும் டைம் ஆக ஆக ஆகன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும் கலரு. அது அயன் வந்து ஓப்பனில் வந்து ரியாக்ஷன் ஆக உங்களுக்கு வாட்டர் வந்து இன்னும் பிகம் திக் எல்லோவாக வரும், ஆரஞ்சு கலராக மாறும். ஹை டர்பிட் வாட்டர் அந்த மாதிரினா ரொம்ப செடிமெண்டேஷன் வந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த அயன் வாட்டரை வந்து 2 டைப்பில் வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். அதாவது இந்த டேங்க்லேருந்து கீழே இறங்கும் போது கிராவிட்டி ப்ரெஷர்லேயும் பண்ணலாம். இது வந்து ஹோல் அப்பார்ட்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய வந்து டோட்டல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது. ஸோ இது வந்து ஃபில்டர் மீடியாஸ் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 லேயர்ஸ் ஃபில்டர் மீடியாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபில்ட்ரேஷன் ஆகிறதுக்கு. ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு கன்சப்ஷன் 4000 லிட்டர்ஸ் இவங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகுது. ரஃப்லி 4000 to 5000 லிட்டர்ஸ்ன்றதுனால இவங்க வந்து மேனுவலாக பேக் வாஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டடாகவே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆட்டோமேட்டிக் சிஸ்டமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபில்லிங் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 by 1 லேயராக வந்து நம்ம ஃபில் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டோசிங் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஃபார் செட்லிங் பர்பஸ்க்கு. செட்லிங்காகவும் அது ஒர்க் ஆகும், ப்ளஸ் அது இல்லாமல் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் அது வேலை செய்யும். இதுதான் அந்த டோசிங் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இதில் வந்து ரா வாட்டரோட கலர் நீங்களே பாருங்கள். ரா வாட்டர் மீன்ஸ் போர் வாட்டர். இந்த போர் வாட்டர் வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு இந்த ஒயிட் டேங்கில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா குளோரினேஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் குளோரினேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வாட்டரில் பாக்டீரியல் கண்டென்ட் இருந்தாலும் அதை வந்து கில் ஆகிடும், வாட்டர் வந்து சேஃபாகிடும். அதுக்கப்புறம் வந்து வாட்டரில் உள்ள ஓடர் ஏதாவது அன்வான்ட் கேஸஸ் இருந்தாலும் அது வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து செட்லிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் கொடுக்குற அந்த சொல்யூஷன். இந்த குளோரின் சொல்யூஷனை வந்து எவ்வளோ லிட்டர்ஸ், அதாவது 100 லிட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த 100 லிட்டர் டேங்க்கில் வந்து 0.25 ரேஷியோவில் தான் வந்து நாங்கள் இப்போ வந்து கம்பைன் பண்ணி இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். இதுதான் வந்து டோசிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த டோசிங் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போர் மோட்டர் ஆன் ஆகும்போது சைமில்டேனியஸாக இதுவும் ஆன் ஆகி வாட்டரை வந்து இந்த சொல்யூஷனை வந்து அந்த போர் வாட்டரில் இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா என்னென்னா வாட்டரில் வந்து கான்டாக்ட் ஆகி பிளண்டிங் ஆகி அந்த சம்பில் வந்து வாட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும். ஸ்ப்ரே ஆகும்போது அங்கே ஏரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஏர்வெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த சம்பில் இந்த செட்லிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த இவங்க வந்து இப்போது டேங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லெட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெண்ட்டு போட்டு நம்ம அதுக்கு ஒரு பைப்பிங் பண்ணுவோம். சம்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொட்டீனாக வந்து ஒரு 2 to 3 months ஒன்ஸு கம்ப்ளீட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சம்பளே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் நாங்கள். இதுதான் ஆட்டோமேட்டிக் அயன் ரிமூவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ வந்து ஃபில்டர் மீடியா எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பைப்பிங்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ரின்சிங் ப்ராசஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரின்சிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரின்சிங் எதுக்கு நாம் பண்ணுறோன்னா புது மீடியா இது எல்லாமே வந்து வாஷ் ஆகணும். அந்த மீடியாலாம் வாஷ் ஆகி அந்த மீடியாவில் இருக்கிற டஸ்ட்டையும் வந்து வாஷ் பண்ணி முதல்ல வந்து ரின்சிங் பண்ணி அதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணிடணும். அதுக்கு அடுத்து வந்து பேக் வாஷ் ப்ராசஸ் பண்ணணும். பேக் வாஷ் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி
அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபில்ட்ரேஷனுக்கே போகணும். இது வந்து பேக் வாஷில் வந்து பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. இதுதான் பேக் வாஷ் வாட்டர். ஸோ இது வந்து ஆக்சுவலி மீடியாவோட கலர் தான். இது வந்து மீடியா வந்து வாஷ் ஆகி அந்த ரின்சிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் பேக் வாஷில் இன்னும் இருக்கிற அந்த செடிமெண்ட்ஸு ஸ்லெட்ஜு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேக் வாஷில் கிளியர் ஆகும். அதனால தான் வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பேக் வாஷிங் வந்து கரெக்டாக ஒரு ரொட்டீனாக இவ்வளோ லிட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும், இல்லைனா வந்து இத்தனை டேஸ்க்கு ஒருக்க பண்ணணுன்றதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா இதில் ட்ராப் ஆகிற, அதாவது இந்த ஃபில்ட்ரேஷனில் ட்ராப் ஆகிற செடிமெண்ட்ஸு ஸ்லெட்ஜு அப்புறம் வந்து இந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து இந்த பேக் வாஷ் வந்து ஒரு ப்ராசஸ். இந்த பேக் வாஷ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அது எல்லாமே அக்குமுலேட் ஆகி இந்த சிலிண்டரில் எல்லாமே வந்து கிளாகிங் ஆகி அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பாஸ் ஆகும்போது வந்து பேக் ப்ரெஷர் கெயின் பண்ணும், ஃப்ளோ வந்து சரியாக பாஸ் ஆகாது, ஃபில்ட்ரேஷனும் சரியாக நடக்காது. இந்த பேக் வாஷ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகும் நம்ம வந்து ரின்சிங் அகைன் ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஃபில்டர் மீடியாலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். இது வந்து எவ்வளோ லிட்டர்ஸ்னால் இங்கே வந்து ஒரு 10,000 லிட்டர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். 10,000 லிட்டர்ஸ் ஒன்ஸ்னால் ஒரு 2 days 2.5 days ஒன்ஸ் இது வந்து ரொட்டீனாக என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து பேக் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். பேக் வாஷிங் அண்ட் ரின்சிங் ரெண்டுமே வந்து இவ்வளோ மினிட்ஸாக ஆகணும். ஏன்னா அது அந்த மினிட்ஸை எப்படி இதில் ப்ரோக்ராம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமில் வந்து இது ஃபில்ட்ரேஷன் நடந்து 10,000 லிட்டர்ஸ்க்கு அப்புறம் பேக் வாஷ் போகும்போது அது எவ்வளோ நேரத்தில் வந்து கிளியர் ஆகுதுன்றதை நோட் பண்ணி அந்த மினிட்ஸை வந்து இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அப்போ தான் வந்து இது ஒவ்வொரு டைமும் பேக் வாஷ் ஆகும்போதும் அந்த ஸ்லெட்ஜி செடிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான டைமில் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை நம்ம டைமை வந்து ரொம்ப கம்மியாகவே ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து ஸ்டில் த வாட்டர் இஸ் க்ளவுடி அண்டு செடிமெண்ட் வருதுன்னா நம்ம வந்து இந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வி கேன் மாடிஃபை. இது வந்து நார்மலாக நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்கும். ஸ்க்ரீன் பக்கத்தில் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை வந்து நம்ம படித்து பார்த்து கூட இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த ரின்சிங் ஆப்ஷன் வந்து எப்போவுமே வந்து பேக் வாஷ் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஃபர்தராக இருக்கிற ஸ்லைட்லி ரொம்ப மைன்யூட்டான ஒரு செடிமெண்ட்ஸையும் வந்து ரின்ஸில் வந்து கொண்டு வந்துடும். ஸோ அகைன் வந்து இது ரெஃப்ரெஷ் ஆகிடும். இந்த மீடியாஸ்லாம் ரெஃப்ரெஷ் ஆன பிறகு அகைன் 10,000 லிட்டர்ஸை வந்து அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இதுதான் ரொட்டீனாக நடக்கும். இது இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து வாட்டரோட குவாலிட்டியை பாருங்கள். இது வந்து டெஸ்டிங் டேப் அவுட்லெட்டு. இதோட வாட்டரோட கிளாரிட்டி நீங்களே பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாட்டரோட அந்த இருக்குது. இது வந்து பிஃபோர் ஃபில்ட்ரேஷன், இது ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன். இதிலே உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த அயன் ப்ரெசிபிட்டேஷன், அயன் செடிமெண்ட், டர்பைடு எதுவுமே அப்பியர் ஆகலை. வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இதுதான் ரிசல்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஹோல் ஹவுஸில் பண்ணுறதா இருந்தாலும் இல்லைனா வந்து ஹோல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறதா இருந்தாலும் அவங்களோட கன்சப்ஷன், அவங்களோட வந்து வாட்டரில் எவ்வளோ செடிமெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ அயன் இருக்குது, எவ்வளோ டர்பைடு இருக்குது, இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்ஸில் பார்த்து அந்த கன்சப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கெப்பாசிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கிளியரான ஒரு சொல்யூஷனை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வாட்டர் குவாலிட்டி. நீங்களே பார்க்கலாம் வாட்டரோட கிளாரிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து கன்சிஸ்டன்சியான ஒரு ரிசல்ட். இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Aish RO Water Purifiers. Since 2003, we are doing domestic water purifiers, stainless steel water purifiers, UV water purifiers, alkaline water purifiers, stainless steel water dispenser, and commercial water purification systems, water softener, sand filter, iron removal filter, UV filtration systems, activated carbon filter, industrial RO plants, ETP and STP. We are importer, traders and service providers. Visit us at www.aishro.com. Follow us on